தற்போது நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திரைக்கலைஞரும் முன்னாள் தணிக்கை வாரிய உறுப்பினருமான திரு எஸ் வி சேகர் அவர்கள். சார் வணக்கம். தற்போது எழுந்திருக்கக்கூடிய இந்த சிக்கல், ஜனநாயகன் திரைப்படத்திற்கு எழுந்திருக்கக்கூடிய சிக்கல், தணிக்கை வாரியம் நீதிமன்றத்தில் தெரிவிக்கக்கூடிய விளக்கங்கள் இது சரியானது தானா? சரியானதுதான் சார். சட்ட ரீதியான விளக்கத்தை தான் கொடுக்குறாங்க அவங்க. நாம என்ன நினைக்கிறோம், சென்சார் போர்டுன்னா அது ஏதோ திண்டிவனம் டோல்கேட்டுன்னு நினைக்கிறோம். அங்கே போய் காசு போட்டோன்னா டக்குன்னு கட்டையை திறந்து சென்சார் கொடுத்து போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. நம்ம யூ சர்டிஃபிகேட், எனக்கு யூ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா யூ சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது. யூ சர்டிஃபிகேட்டுக்குன்னு ஒரு இது இருக்கு. கத்தி எடுத்து குத்த வர மாதிரி வரணும். அடுத்த ஷாட்டு கத்தியால் குத்தி அவர் கீழே விழுந்திருக்கணும். கத்தியை குத்துறது அது யூ சர்டிஃபிகேட்டு. கத்தியை குத்தி அப்படி சொருகிறத காட்டினீங்கன்னா அது யூஏ சர்டிஃபிகேட்டு. கத்தியை குத்தி அப்படி வயத்துல ஒரு திருப்பி இழுத்து ரத்தம் போடுறதுக்கு ஆரம்பிச்சு அது ஏ சர்டிஃபிகேட். புரியுதா? ஆனா கத்தியால குத்தி வயத்தை திருகி இழுத்து எனக்கு யூ சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டால் எப்படி கிடைக்கும்? சென்சார் ரூல்ஸுங்கிறது உலகம் முழுக்க ஏற்கனவே இருக்கு. சில சமயம் சில விலை போகக்கூடிய அதிகாரிகளும் சில உறுப்பினர்களும் இருக்கிறதுனால சில படங்கள் லேசா தப்பிச்சுக்குது. அதனால்தான் ஆடியன்ஸ்ல கேட்கறாங்க, இந்த படத்துக்கு எமையா சென்சார் பண்ணது, எப்படி இதை குழந்தைங்களோட பாக்குறது அப்படின்னு கேட்கறாங்களா இல்லையா? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சென்சார் வாங்காம டேட்டே அனௌன்ஸ் பண்ணிருக்க கூடாது. ஒரு படத்துக்கு ஒரு 4 மாசம் டிஸ்கஷன் பண்றாங்க, அப்புறம் ஹீரோ பிக்ஸ் பண்றாங்க, அப்புறம் கால் ஷீட் வாங்குறாங்க, அப்புறம் எல்லா ஆர்டிஸ்டும் பிக்ஸ் பண்றாங்க, ஸ்கிரீன் பிளே பண்றாங்க. அதுக்கு பிறகு ஒரு வருஷம் ஷூட்டிங் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. ஆனா சென்சார் போர்டுக்கு மாத்திரம் ஒரே வாரம் தான் டைம் கொடுப்பாங்களா இவங்க? இல்ல, இப்ப அவங்களோட வாதம் என்னன்னா 29ஆம் தேதி முடிவு பண்ண ஒரு விஷயத்தை ஜனவரி 5ஆம் தேதி தெரிவிப்பதற்கான தேவை என்ன? அதே நேரத்தில் இப்படி ஒரு புகார் எழுந்திருக்குன்னா அந்த புகார் தொடர்பா எங்களிடம் ஏன் தெரியப்படுத்தலன்னு கேட்கிறாங்க. 29ஆம் தேதி திங்கட்கிழமை பார்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அந்த டீடைல் சரியாதான் நம்ம பேச முடியாது. சென்சார் அதிகாரிகள் கொடுத்திருப்பாங்க. கொடுத்து அதுக்கு பிறகு என்னைக்கு படம் பார்த்தாங்க? 29ஆம் தேதி பார்த்தாங்களா? 29ஆம் தேதி பார்த்தாங்கன்னா அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க, இது 46 கட்டு 48 கட்டு இதெல்லாம் நீங்க பண்ணினா, நீங்களே பண்ணிட்டா அது யூஏ சர்டிஃபிகேட் கொடுப்போம், பண்ணலைன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இவங்க எடுத்துக்கிட்டு போய் டிஸ்கஷன் பண்ணி இவங்க என்னைக்கு அதை கட் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கணும். கட் பண்ணி கொடுத்த உடனே வந்துட்டாங்கன்னு சென்சார் போர்டு அதிகாரிகள்லாம் வாசல்லே நின்னுங்கன்னு உடனே அந்த படத்தை பார்த்து உடனே கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கியூல இப்ப நிறைய படம் இருக்குல்ல, அந்த படம் எல்லாம் பார்க்கணும் இல்ல. இப்ப இந்த ஜனநாயகன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லைன்னு சென்சார் போர்டு தரப்பு தெரிவிக்கிறது. ஒண்ணும் கிடையாது. அரசியல் காரணங்கள் அரசியல் பண்ண பாக்குறோம். இது பாருங்க, அது ஒரு சினிமா. அந்த சினிமாக்கு மேல இதுல ஒண்ணும் கிடையாது. அதை அரசியல் பண்ண பாக்குறாங்க. அதாவது உங்களுக்கு தெரியுமா, சில விஷயம் சொம்பு திருடிட்டு உள்ள போயிடுவான், அவனை அரெஸ்ட் பண்ணோன்னு அவன் சொல்லுவான் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி சினிமா. அந்த மாதிரிதான் இது. ஃபர்ஸ்ட் சென்சார் போர்டு விதிமுறைகளை மீறி சென்சார் கோர்ட்ல முடியாது. அவங்க அரசாங்க அதிகாரிகள் என்ன ரூல் சொல்லியிருக்கோ அது பண்ண முடியும். நாளைக்கு அவங்க சீட்டை பிரிச்சுடுவாங்க. தவிர சென்சார் போர்டு விஷயத்துல கோர்ட் எல்லாம் தலையிடவே முடியாது. இப்ப மறுபடியும் இந்த படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறோம், மறு ஆய்வுக்கு உட்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான கால அவகாசம் யார் சொல்றது? சென்சார் போர்டு மறு ஆய்வுக்கு எப்போ மறு ஆய்வுக்கு நான் போறேன்னு சொல்லணும்னா அதை தயாரிப்பாளர் தான் சொல்ல முடியும். சென்சார் போர்டு சொல்லாது. நான் இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எங்க இதுபடி இந்த படத்தை நாங்க பேன் பண்றோம்னு சொல்லியிருப்பாங்க, தணிக்கை தர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போதான் அவங்க சொல்லுவாங்க, இல்ல இந்த சர்டிபிகேட்டுக்கு இந்த படத்துக்கு நாங்க ஏ சர்டிபிகேட் தான் கொடுப்போம் அப்படின்னா, இல்ல நான் இதை ஏத்துக்க மாட்டேன், நான் இப்ப மறு தணிக்கைக்கு போறேன் அப்படியும் ப்ரொடியூசர் தான் சொல்ல முடியும். சென்சார் போர்டு ஏன் சொல்லும்? மறு தணிக்கைக்கு அவங்க நீங்க உங்க படத்தை நான் எடுத்துட்டு போறேன்னா அந்த பணம் எல்லாம் சென்சார் போர்டு கட்டலாம். ஒரு படத்துக்கு முதல்ல ஒரு 10,500 ரூபா பிளஸ் அந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கறது எல்லாம் சேர்த்து ஒரு 25,000 30,000 ரூபா ஆகும். ப்ரொடெக்ஷன் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து அதை ப்ரொடியூசர் கட்டுறாரு. அந்த படத்தை அந்த ஸ்டேஜ்ல பிரச்சனையாச்சுன்னா மறுபடியும் ரிவைசிங் கமிட்டி போனா மறுபடியும் ப்ரொடியூசர் தான் பணம் கட்டணும். சென்சார் போர்டு நானே மறு தணிக்கை பண்றேன்னா சென்சார் போர்டு பணம் கட்டுவாங்களா எல்லாருக்கும்? நன்றி. தவறான சென்சார் போர்டை பற்றிய தவறான
கருத்துக்களை வச்சுக்கிட்டு வரக்கூடாது சார். அதுவும் அவங்க என்ன சட்டத்துக்கு உட்பட்ட விஷயத்தை தான் அவங்க செய்யறாங்க. நாம ரொம்ப அவசரப்படுறதுக்கு அந்த அவசரத்துக்கு அவங்க வருவாங்களாங்கிறது எல்லா இடத்துலயும் எல்லா சமயத்திலயும் நடக்காது. மிக்க நன்றி திரு எஸ் வி சேகர். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட